ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோன்னா ஆரோவிலுக்கு தான். ஸோ எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பிளேஸ்னால் அது ஆரோவில்ல சுற்றி பார்க்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே பூச்செடியாகவே இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளேஸ் யாருக்கா தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆரோவில் பேக்கரி தான் போயிருந்தோம். எப்போ ஆரோவில் வந்தாலும் இந்த ஆரோவில் பேக்கரியில் போய்ட்டு ஏதாவது ஒரு கேக் வாங்கி ட்ரை பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட்டாக இந்த வீகன் பனானா சாக்லேட் கேக் வாங்குறதுக்கு தான் மோஸ்ட்டாகவே வரும், எங்களோட ஃபேவரட்டும் கூட. பட் இந்த தடவை வந்து அதுவும் வாங்கிட்டு ஒரு டோனட் அண்ட் வந்து ஒரு ஆப்பிள் பை வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ஆரோவில் பேக்கரியில் நிறைய கேக் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், ஆனால் சுகர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆப்பிள் பையோட டேஸ்ட் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. மேபி இந்த ஃபாரினர்ஸ்க்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கலாம். ஸோ சாப்பிட சாப்பிட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். ஸோ அவங்க சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க பாருங்கள். ஸோ சாப்பிட்றதுக்கு கேப்பு குழு மாதிரியே இருந்துச்சுன்னாங்க. உண்மையாகவே அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ எப்படியா சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கன்னு அவங்ககிட்டே தள்ளிட்டேன். மாத்தூர் மந்திரி போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சர்டிடியூட்ன்ட்டு கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே கூட்டு போயிட்டு என் பையனை விளையாட வச்சுருந்தோம். அங்கே ஊஞ்சல்லாம் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக அந்த டயர்லேயே வந்து ஊஞ்சல் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயே ஆலமரம் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு நானே என் ஹஸ்பண்டும் ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு என் பையன் அங்கே இருக்கிற ஊஞ்சல்லாம் எனக்கு பிடிக்கல, இங்கே என்ன ஆட விடுங்கன்னு சொல்லி எங்களை விளையாடவே விடலாம், அவனை ஆட வச்சுட்டு இருந்தோம். நீங்கள் 2 பேரும் ஆடிட்டு இருங்கன்னு பக்கத்தில் சுற்றி பார்த்தா இந்த ஈச்சப்பழம் செடி என் கண்ணில் பட்டுருச்சு. இதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. இதெல்லாம் என்னோட சைல்டுஹுட் ஃபேவரெட்டு. ஸோ இந்த செடி எங்கே பார்த்தாலும் ஓடி போய் பழம் பறித்து சாப்பிட்ருவேன். ஸோ இந்த தடவை என் ஹஸ்பண்டை களத்தில் இறக்கி விட்டாச்சு. ஸோ முள்ளு குத்தெல்லாம் வாங்கி எனக்கு பழம்லாம் பறித்து கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு என் பையன்கிட்ட கொடுத்தா நல்லா தான் சொல்லி என்கிட்டயே கொடுத்துட்டான். ஸோ இதெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு பழம்டா அப்படின்னு சொல்லி அவன் திருப்பி கொடுத்தேன். ஸோ பிடிச்சிருக்குமான்னு சொல்லி எல்லாமே சாப்பிட்டுட்டான். மாத்தூர் மந்திரி தான் நெக்ஸ்ட் போயிருந்தோம். ஒரு 6 o'clock ஆனதுனால க்ளோசிங் டைம்ன்றதுனால பக்கத்தில் ஒரு கஃபே இருந்தது. அங்கே போனால் நேச்சுரல் ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் என் பையனை ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். உண்மையாகவே சூப்பராக டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேங்கோ சாப்பிட்ற அந்த ஃபீல் அண்ட் டேஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்ற கேப்பில் என் ஹஸ்பண்ட் போயிட்டு ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போய் விட்டுருவோமோ, அங்கே போய் என் ஹஸ்பண்ட் கிட்ட பாதி பிடுங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அன்னைக்கு டே வந்து ஒரு சூப்பரான ஒரு டேவாக ஜாலியான ஒரு டேவாக போச்சு. ஸோ ஒரு நைட்டு 7:30க்கு தான் வீட்டுக்கே வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். Until then, bye from Nandini. Bye bye.